நாலடியார் பாடல் எண் 357. ஒரு நன்றி செய்தவர்க்கு ஒன்றி எழுந்த பிழை 100ம் சான்றோர் பொறுப்பர். கயவர்க்கு 700 நன்றி செய்து ஒன்று தீதாயின் 700ம் தீதாய்விடும். அதாவது பெரியோர் தமக்கு ஒருவர் ஒரு காலத்து ஓர் நன்றியைச் செய்துவிட்டு பின்னர் பல தீமைகளைச் செய்யினும் அந்த ஒரு நன்றி கருதி அப்பிழைகளை பொறுத்து கொள்வர். ஐயன் வள்ளுவன் கூட கொன்றன்ன இன்னாசையினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும் என்பான். ஆனால் கீழ்மக்களுக்கு ஒருவர் பல நன்மைகளையே செய்து ஒரு சமயத்தில் தப்பித்தவறி ஒரு தீங்கைச் செய்துவிட்டால் அந்த கீழ்மக்கள் அந்த ஒரு குற்றத்தை கருதி அவர் முன் செய்த பல நன்மைகளையும் மறந்து அவருக்கு தீங்கு செய்யத் தொடங்கி விடுவர் என்பது இப்பாடலின் கருத்து. சரி, பாடலுக்குள் செல்வோம். சான்றோர் கல்வி கேள்விகளால் நிறைந்த பெரியோர். அது 2 தொடர் இருக்கு. முதல் தொடருக்கு சான்றோர் எழுவாய். அந்த பெரியோர் ஒரு நன்றி செய்தவர்க்கு ஒன்றி எழுந்த பிழை 100ம் பொறுப்பர். தமக்கு ஒரு நன்மை செய்தவரிடத்து ஒன்றி என்றால் தொடர்ச்சியாக பொருந்தி அவர்களை விட்டு நீங்காமல், எழுந்த பிழை 100ம் என்றால் பின்பு உண்டாகிய 100 குற்றங்களையும் பொறுப்பர். தமக்கு அவர் முன்பு இயற்றிய நலம் கருதி பொறுத்து கொள்வர். கயவர்க்கு 700 நன்றி செய்து, கீழ்மக்களிடத்து ஒருவர் 700 நன்மைகளைச் செய்து தீது ஒன்று ஆயின் அவரால் ஒரு தீமை நேருமாயின் 700ம் அவர் செய்த அந்த 700 நன்மைகளும் தீது ஆய்விடும், தீயன ஆகிவிடும் என்பது இந்த பாடலின் கருத்து. அந்த 100, 700 என்ற எண்கள் மிக பல என்னும் பொருள் குறித்து வந்தன. செய்தவர்க்கு கயவர்க்கு அப்படின்னு வர்றதெல்லாம் அங்கே 4 உருபா வந்திருக்கு. அது உண்மையில் செய்தவர்கண் அல்லது செய்தவர்களிடம், கயவர்க்குனா கயவர்கண் அல்லது கயவர்களிடம் அப்படின்னு வரணும். அதாவது ஏழன் உருபு 4 உருபாக செய்யுள் குறித்து, செய்யுள் ஓசை இன்பம் குறித்து மாறி வந்த உருபு மயக்கம் என்று கொள்ள வேண்டும். 700ம் தீதுன்னு இருக்குது. 700ங்கிறது பன்மை, தீதுங்கிறது ஒருமை. இதுதான் பன்மை ஒருமை மயக்கம்.